நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். மறுரூபம் அடையணும். மறுவாழ்வு, புதிய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, தேவ நீதி வாழ்வு. அல்லேலூயா. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைக்கும் போது துரத்தி விட்டுருக்கலாம். படைச்சிட்டு உடனே நம்ம எல்லாம் கோழி குஞ்சு பொறிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடைச்சி வைப்போமா இல்லையா? அப்போ கோழி குஞ்சு பொறிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? திறந்துட மாட்டோம். அடைச்சி அது வளர்ற வரைக்கும் அடைச்சி வைப்போம். ஆடு குட்டி போட்டா உடனே விட்டுற மாட்டோம். என்ன பண்ண நாய் வீட்டு பண்ணி பாதுகாப்போம். அது மாதிரிதான் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் மனிதனையும் மனுஷையும் படைக்கும் போது ஆண்டவர் துரத்தி விடல. ஏதேன் தோட்டத்துல வச்சு வேலி அடிச்சு அவர்கள் பாதுகாத்தாரு. ஏன் பாதுகாத்தோம்னா அவங்க சத்தியத்தை அறியணும். அவங்க என்னுடைய புள்ள, என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், அதனால நம்ம விட்டுடக்கூடாது, துரத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்திலே வச்சிருந்தார் ஆண்டவர். ஆனா மனுஷன் கீழ்ப்படியாத போது, மனிதன் பிசாசுக்கு செவி கொடுத்த போது ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணார்? ஆண்டவர் துரத்தி விட்டுட்டார்.